Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஸோ காலையில் நம்ம ஆக்சுவலாக நேற்று எதிர்பார்த்த மாதிரியே வந்து நல்ல கேப் டவுன் ஆச்சு. ஸோ நானுமே வந்து வாய்ஸ் நோட் போட்டிருந்தேன். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி கீழே வரும், ஐபி லோ உடையிற மாதிரி இருக்கும், ஆனால் திரும்பி மேலே தான் போகும் தான் வாய்ஸ் நோட்டில் சொல்லியிருந்தேன். அதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரியே தான் சார்ட்டாக பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான். நான் என்ன சொன்னேன்னா இது வரும், மோஸ்ட்லி இந்த லோ கிட்ட டெஸ்ட் ஆகும், ஒரு சின்ன ஸ்பைக் அடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அடிச்சுது. ஆனால் நான் எதிர்பார்க்கல, சரசரன்னு வந்துச்சு. திரும்ப தான் இந்த இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் நின்னதுக்கப்புறம் நல்லா இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் வந்துச்சு, நல்லாவே வந்துச்சு. சரியா? ஸோ இதான் வந்து இன்னையோட அப்டேட்டு. இப்போ ஃபர்தராக என்ன கேட்டிங்கன்னா நான் அகைன் இப்போ எதுவும் வியூலாம் இல்லை, ஏன்னா ஒரு 3 நாள் கேப் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு திரும்பி ஸ்லோவாக வந்து ரொம்ப கிரைண்ட் தான் ஆகும். நான் நேற்றே வந்து இங்கேயே எதிர்பார்த்தேன், பொறுமையாக தான் கிரைண்ட் ஆகும்ட்டு. அது நியூஸ்னால வந்து கேப் டவுன் ஆச்சு. இப்போ அப்படியே சர்க்குன்னு மேலே ஏறி திரும்பி நேற்று எங்கே இருந்துச்சோ அங்கேயே வந்து நின்றுச்சு. ஓகேவா? ஸோ ப்ரைஸாக பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் வந்து நின்றுச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த ரேஞ்சில் வந்து நின்றுச்சு. ஃபர்தராக இதுக்கு மேலே மேலே போகணும், இந்த 950க்கு மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தர் புல்லிஷு. ஸோ அதான் நான் இதுக்கப்புறம் இந்த 3 நாள் தான் நடக்கும்னு தெரில. நம்ம மண்டே காலையில் நியூஸ் ஃப்ளோவாக பார்ப்போம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மேலே போச்சுன்னா சூப்பர், அப்படி இல்லைன்னா திரும்பி வந்து இந்த இந்த ஜோனில் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் எடுக்கணும்னா இதான் இதான் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் ஜோன். நான் லாஸ்ட் டைம் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, இந்த கேப்பு, ஓகேவா, இந்த லோ. ஸோ அது இல்லாமல் இப்போ இன்றைக்கி வந்து இந்த சப்ளையாக மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த செல்லிங்க்கு மேலே போயிருக்கிறதுனால ஸோ இந்த ஜோன், ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த ஜோன் வச்சுக்கலாம். சப்போர்ட்னு வச்சுறப்போ மேக்ஸிமம் இந்த ஜோன் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது டிப் அடிக்குதுன்னா அந்த இடத்துல இன்னும் ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஒரே குறையா இருக்குது. ஆக்சுவலாக நல்ல மார்க்கெட் வந்து நல்ல பாட்டம் ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு. ஆனால் விக்ஸ் மட்டும் விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த விக்ஸ் மட்டும் விட்டு கொடுத்துச்சு. இப்போ இந்த மூவ் வந்து ஆக்சுவலாக ஒரு 10-15% விக்ஸ் இறங்கியிருந்ததுன்னா இந்த மூவ் வந்து ஓகே பாட்டம்னு கன்சிடர் பண்ணிடலாம். பட் அகைன் நியூஸ் ஃப்ளோ இருக்கிறதுனால எனக்கு பெருசாக இல்லை. நானுமே வந்து ட்ராவலில் இருக்கிறேன். ஸோ ஒரு 4:30 கிளம்பிடுவேன்றதுனால தான் இன்றைக்குமே மீட்டிங் சீக்கிரம் முடிச்சிருக்கேன். அகைன் கம்மிங் பேக் டு எக்ஸ்பெக்டேஷனானா அதான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இந்த இந்த லோவோ இல்லை இப்போ இதை ஃபர்தராக வந்து, ஆனால் இதுக்கப்புறம் இந்த லோ உடஞ்சதுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சது கதை. சரியா? நம்ம பாட்டம்னு நினச்சிருக்கோம், இந்த லோ மட்டும் உடையாமல் இருக்கணும் இந்த கேப்பில் கிப்பில் ஏதாவது நியூஸில். அதேமாதிரி ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா இந்த ஹை உடையணும். ஸோ ஆனால் இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ஆஸ்லேட் ஆகும் அப்படின்றது தான் என்னோட தாட் ப்ராசஸ். அப்புறம் கம்மிங் பேக் டு மை பொசிஷன், இன்னைக்கு கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் கீழே வந்துச்சு, லோ உடஞ்சோடனே ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். அப்புறம் இந்த இடத்துல உடஞ்சோடனே கொஞ்சம் ஹெவியாகவே ஓடிச்சு. ஹெவியான ஒன்றும் இல்லை, இப்போ 2 நாளாக நம்ம பார்த்தோம் 1.5 லட்ச ரூபா, ஒரு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணோம். இப்போ இந்த பொசிஷன் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஹெவி அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 75 ரூபா நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ நேற்று வந்து ஆமாம், முந்தா நேற்று 1.60, 1.59. நேற்று வந்து கிட்டத்தட்ட 1.2, 1.3 நினைக்கிறேன். சாரி 95. அப்புறம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 75. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொசிஷனாக பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கி வெளில போட்டேன். ஸோ நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், அந்த ஐ உடஞ்சோடனே எல்லா கால்ஸையும் வந்து புக் பண்ணி கடகடன்னு வெளில போட்டாச்சு. ஆனால் அப்பயுமே வந்து அது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கூட டைம் கொடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 7th வந்து நல்லா ஹெவியாக கால் வச்சுருந்தேன் காலையில். நல்லா இருந்துச்சு, ப்ராஃபிட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கால்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதெல்லாம் நான் ப்ராஃபிட்லேயே வச்சுருந்தேன். கடைசியில் இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் வெளில போகிற மாதிரி போயிடுச்சு. ஓகேவா? அப்புறம் அப்படியே வெளில போட்டு இப்போ வந்து இந்த 500, 600, 700 வந்து இப்போ தான் கரண்ட்டாக இருக்கிற இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி பொசிஷன் பில் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்லாம் புக் பண்ணதுக்கப்புறம் இந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் மைல்டாக மாட்டிட்டு இருக்கு. பட் ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது இது அதேமாதிரி புட் ஸ்ப்ரெட்டாக வந்து இப்போ ஏன்னா எனக்கு வந்து டவுன் வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. அதனால நான் வந்து புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இருக்கிற மாதிரி தான் கொஞ்சமாக தான் வச்சிருக்கேன். ஸோ இதான் வச்சிருக்கேன் 22,100, 22 அதை இன்னி லோ இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த பொசிஷன் புட்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த பொசிஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த காலில் வந்து இந்த பொசிஷன் இருந்ததில்ல, நான் அந்த முன்னாடி பார்த்தோம் ஒரு நிமிஷம். இந்த பொசிஷன் நம்ம நேற்று பேசியிருந்தோம் இருக்குங்களா, இப்போ இந்த பொசிஷன் வந்து நான் ஆக்சுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன். ஏன்னா மார்க்கெட்டு பாட்டம் தொட்டுச்சுன்றதுனால நான் காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். நான் அப்டேட் இப்போ பண்ணல. ஆக்சுவலாக இந்த இந்த லெக்கை கட் பண்ணேன். இந்த லெக்கை கட் பண்ணிட்டு, அதாவது இந்த இடத்துல இருந்து கட் பண்ணி இப்படி வச்சிட்டேன். 22,500ல இந்த பீக் வர மாதிரி வச்சிருக்கிறேன். அது நான் பொசிஷனாகவே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா அது மார்க்கெட் வந்து பாட்டம் ஆயிடுச்சு அப்படின்ற ஆங்கிளில் தான் அந்த பொசிஷன் வந்து நான் 28th பார்த்தீங்கன்னா சரி இந்த லெக்கை கட் பண்ணிட்டேன். 372க்கு ஃபுல்லாக புக் பண்ணிட்டு 22,500 புட் வந்து பில் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இங்கேருந்த இந்த ஸ்பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருந்தது சரி, இப்போ எதாவது போட்டு வந்துருக்குன்னு பெரிய வேலை இல்லை, இதை போட்டுருவோம். இது என்ன 373க்கு பை பண்ணுறோம் வச்சுக்கோமா, ப்ரோக்கரேஜ்லாம் சேர்த்து 373க்கு நீங்கள் பே ஆஃபாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது.
373ல புக் பண்ணுறேன். 22,500. ஏன்னா இப்போ அடுத்தது வந்து சப்போர்ட் வந்து அதுதான் இருக்கிற மாதிரி 28ல் 22,500. அதுவும் அதே 10 லாட்டு. ரேட் மட்டும் இங்கே மாற்றுங்க. ரேட் வந்து 528 527.5 வச்சுக்கோங்க. 50 காசு ப்ரோக்கரேஜ் வச்சுக்கோங்க. 527.5 527.5 ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னும் இது மேலே போனாலும் ப்ராஃபிட் தான் வரும். அதேமாதிரி கீழே வந்து இப்போ இந்த லோ உடைய ஆரம்பிக்கும் போது அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ இது கீழே வருதுன்னா நான் அந்த அக்ரெசிவாக கால் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா கரண்ட் வீக்கில், அது ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நேற்று வந்து இது 54 ரூபா 55 ரூபா தான் பார்த்தோம். இப்போ இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து இந்த பொசிஷன் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகேவா? அகைன் கம்மிங் பேக் டு இந்த பொசிஷன். இப்போ இதில் வந்து நான் மாற்றிட்டேன். இதுவும் வந்து காலையில் கட் பண்ணிட்டேன். காலையில் கட் பண்ணல. இது இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில் வந்து இது ரெண்டுத்தையும் புக் பண்ணிட்டேன். 2350யும் 23,500. ஏன்னா 300 செல் பண்ணோம். அது 50 கீழே போனதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு என்ன பண்ணேன், அதே மாதிரி அடுத்த வாரம் எக்ஸ்பைரியில் வந்து 190 162 வச்சிருக்கேன். அது அகைன் பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட்டில் இருக்குது. பட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து ஸ்டில் இன்னும் 82 ரூபா. நேற்று பார்க்கும்போது 1 ரூபா இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது 120 இருக்குது. நேற்று வந்து 138ன்னு பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த எம்டிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து என்னோட அந்த 7th காலில் தான் வந்திருக்கு. அதனால இந்த ஓவரால் பொசிஷன் வந்து நல்லா தான் இருக்குது. மேபி இந்த 2 நாளாக அந்த வெறும் காலில் அந்த காசு மட்டும் தான் போயிடுச்சு அப்படின்னு தான் பார்ப்பேன் நான். ஸோ அகைன் இப்போ பொசிஷனாகவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சராகவும் இதுக்கு மேலே வந்துச்சுனாலே இந்த செல்லிங் வந்து நெகோஷியேட் ஆயிடுச்சுன்றதான் அர்த்தம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது உடஞ்சதுனால திரும்பி இது ட்ராப் ஆனதுனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நியூஸ்ன்றது மட்டும்தான் மைண்டில் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து அதான் எதனால மண்டே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் பொசிஷன் வச்சுருக்கேன். ஸோ எப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பொசிஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இன்னும் இவ்வளோ தூரம் தாங்கும். சரியா? 24,100 வரைக்கும் வரும். அதேமாதிரி இங்கே நின்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ்பைரிக்கே இங்கே நின்னா கூட 22,650 வந்தால் கூட ரஃபா 1.16. அதனால இப்போ விக்ஸ் குறையணும். விக்ஸ் மட்டும் குறையாமே இருக்குது இந்த அப்மூவ். அது ஒன்று தான் என் சைட்லேருந்து நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. பவுன்ஸ் வந்துச்சு. ஆனால் விக்ஸ் கூலாக போய்டுன்னு பார்த்தேன். அது மட்டும் நடக்கவே இல்லை. அகைன் கம்மிங் பேக் டு அதர் திங்ஸ். இப்போ மிச்சபடி இப்போ இந்த அக்கௌண்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் இது வந்துச்சு. இப்போ என்னோட பொசிஷனுமே கூட என்னோட சும்மா காட்டுறேன். என்னோட ஓன் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்பவுமே குழப்பமாக இருக்கும்ல. அதுலேயும் வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. நேற்று முந்தா நேரத்தில் வந்து 40 ரூபா வந்துச்சு. இன்னைக்கு வந்து 8,000 9,000 நைட்டில் இருக்குது. ஒரு நிமிஷம். ஸோ அதுலேயும் நான் வந்து அதே மாதிரி தான் பொசிஷன் வச்சிருக்கேன். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது. பட் எம்டிஎம்ஐ மட்டும் பார்த்துங்க. இது என்னோட அக்கௌண்ட் எப்பவுமே உங்களுக்கு காமிப்பேன். முன்னாடி ஞாபகம் இருக்கா? ரொம்ப குழப்பி அதில் பார்த்தீங்கன்னா அது 9 ரூபா நெகட்டிவ் இருக்குது. பட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி போட்டிருக்கேன். இதை புக் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு பொசிஷன் எடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக இதே மாதிரி பாருங்கள். அதே மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக வந்து இப்போ நான் இதுவும் போட்டிருந்தேன். இப்போ 22,570க்கு கீழே வந்து அப்போ தான் வந்து பீரிஷாக வரும். ஆனால் ஒரு தடவை நம்ம பார்க்குறோம். எப்போ பார்த்தாலும் அந்த வீக்கெண்டில் மட்டும் ஏதாவது ஒரு சேட் ஆகிடுது. அந்த பியரிஷ்னஸ் ஏன் அப்படின்னா இந்த லெவல் தான். ஸோ இது உடஞ்சது மேலே போச்சு 5 மினிட்ஸில். ஸோ இந்த பேஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீக்னஸாக மாறிடும். ஸோ என்னோட பொசிஷன் வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி இன்கேஸ் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இதுதான் இன்னைக்கோட அப்டேட்டு. அதே மாதிரி அடுத்த 3 நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ என் சைடில் நானும் அவைலபிளாக இருக்க மாட்டேன். சாட்டர்டே மட்டும் சென்னையில் ஒரு 4-5 பேரை மீட் பண்ணுறேன். ஸோ அது சாட்டர்டே ஈவினிங்காக மீட் பண்ணேன். பட் மிச்சபடி என் சைட்லேருந்து வேறு எந்த அப்டேட்டும் பண்ண முடியாது. நான் லேப்புக்குலாம் கையில் இருக்காது. இதுதான் இவ்வளோ தான் என்னோட என் சைடு அப்டேட்டு. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். இது உங்கள் டைம். சுபோத் சார் என் பேர். சார் ஆக்சுவலாக மாஸ்டர் கிளாஸ்ன்னு போட்டிருக்கீங்க நம்ம குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில். அது 52 வீக் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. ஆமாம். அது எப்படி சார் ஜாயின் பண்ணுறது? இல்லை அது ஃப்ரீ தான் ப்ரோ. நான் அதை பிளேலிஸ்ட் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஆக்சுவலாக நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போட்டிருந்தேன். நடுவில் ஒரு 2-3 பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க காசுலாம் கொடுத்து ஏமாந்தாங்க. ட்ரெண்ட்ல எனக்கு 10,000 ரூபா கொடுத்து கற்றுனாங்கிட்டு. அதனால நான் இப்போ டெய்லி வீடியோ போடுறேன். இல்லைனா ஆக்சுவலாக வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் பிளான். ஓகே சார். ஓகே. நீங்கள் போய் பண்ண வேண்டியது வந்து இந்த யூடியூப்ல இந்த பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை முடிங்க ஃபர்ஸ்ட். எனக்கு கிட்டத்தட்ட 50 வீடியோஸ் வரும். அந்த கிட்டத்தட்ட என் சைடில் நான் எல்லாமே முடிச்சிட்டேன். ஆர்டர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். எந்த சைடு எதுலேருந்து போகணுன்ட்டு? எதுலேருந்து போகணும்? போன தடவை அட்டன் பண்ண முடியாது. போன தடவை ஒருத்தவங்க யாரோ கேட்டாங்க சொன்னேன். ஒரு நிமிஷம். பிளேலிஸ்ட்டு போங்க. ஓகே. அதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே டெக்னிக்கல் லான்ச்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிருங்க. கீழே ஓகே இருக்கா? இந்த டெக்னிக்கல் லான்ச்சஸ் ஃபர்ஸ்ட் முடிங்க. இது வந்து ஸ்ட்ரக்சர்னா அது மார்க்கெட் எப்படி பார்க்குறது, மேலே போதா கீழே போதான்னு இருக்கும். அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. ட்ரேடிங் மைண்ட் செட்டும் சைக்காலஜியும். நீங்கள் யார், நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஓகே. ஸோ பாசிட்டிவ் அப்படி தாட் ப்ராசஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுலாம் அது இருக்கும். அதுக்கப்புறம் அது முடிச்சோடனே இது வாங்க. சரியா? இதில் ஒரு 7 லெசன் இருக்கும். இதை முடிச்சிருங்க. இதை முடிச்சிங்கன்னா பேசிக்காக ஃபியூச்சர்ஸ்னானது, அது ஆப்ஷன்ஸ்னானது, அந்த பே ஆஃப்னானது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லி வச்சிருப்பேன் என்னோட ஸ்டைலில். அது பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வாங்க. ஸோ அதுவும் வந்து இன்னோட வந்திருக்கும். இன்றைக்கும் கேலண்டர்ஸ் வந்துடும். ஸோ கேலண்டர்ஸ் வந்ததோட ஸ்ட்ராட்டஜிஸ் முடிஞ்சு போச்சு.
ஸோ தான் ஓகே ஃபுல்லா சார். என் சைட்ல இருந்து முடிஞ்சாச்சு. இது 1, 2, 3, 4 கம்ப்ளீட்டா பாருங்க. பார்த்துட்டு இந்த டெய்லி டிஸ்கஷன் வந்து பாருங்க. ஓகே சார். ஓகே சார். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த சென்ஸ் செல்லிங் பையிங் ரெண்டுமே இருக்குங்களா அதுல? இல்ல சார், அதான் நீங்க பாருங்க சார், ஃபுல்லா பாருங்க. ஓகே. ஓகேங்க சார். எப்படி 3 நாள் இருக்குல்ல, டைம் எடுத்து போறோமே பாருங்க. ஆமா பார்த்துட்டு சார். ரெடி ஆயிடும். வணக்கம் சார், ஸ்ரீகாந்த் பேசுறேன் சார். சொல்லுங்க சிகாந்த். சார் ஆக்சுவலாக நீங்கள் மார்னிங் ரெஃபரன்ஸ் சார்ட் பார்த்தேன் சார். ட்ரெண்ட் ரிவர்சல் 23,470 வச்சிருந்தீங்க சார். நான் ப்ரீவியஸ் டே ஹை அது நான் வச்சிருந்தேன் சார். எது என்ன டவுட்னா எனக்கு வந்து அந்த நேத்தோட லோ ஹை இன்னைக்கு பிரேக் பண்ணிடுச்சு சார். அப்படின்றப்போ நம்ம ப்ரீவியஸ் டேவோட ஹைல வச்சா சார் கரெக்டாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ட்ரெண்ட் ரிவர்சல் மேல தானே இருக்கு, இங்க தானே வச்சிருந்தோம். இது ட்ரெண்ட் இல்லை சார், அதான் சார் ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட இருக்கணுமே. நான் கணக்குப்படி பார்த்தா ப்ரீவியஸ் டே ஆகிக்கிட்டே எப்படி வரணும்? அதான ஸ்விங்கு. இங்க இந்த இது உடஞ்சிச்சுல, கரெக்டா? இது உடஞ்சதுல, இது உடஞ்சா எங்க இருக்கணும்? இந்த இடத்துல தானே இருக்கும். ஆமா சார். இன்னைக்கு லோ உடஞ்சிருக்கேன் சார், அதை கனெக்ட் பண்ணேன் நான். ஆமா, இன்னைக்கு இன்னைக்கு இப்பதானே உடஞ்சது. நான் இது முடியல. மேபி நீ போட்டா இப்ப இன்னைக்கு லோ வந்ததுன்னா அப்ப இங்க வச்சுக்க வேண்டியதான் தான். காலையில போடும்போது லோ உடையில, பிக்சரா போடும்போது லோ உடையில. ஓகே. நான் அப்புறமா லோ உடஞ்சின்னு சொல்லிட்டு நான் ட்ரெண்ட் ரிவர்சல் கிட்ட கொண்டு வந்து அதான் கேட்டேன் சார். இல்ல இப்போதான் இப்போ வந்து இந்த ஸ்விங்கா உடஞ்சிச்சு. இப்போ இது வந்ததுனால இப்போ திரும்பி நீங்க இங்க வந்து வச்சுக்கலாம் தான். நான் இப்போ தானே சொன்னேன், இப்போ பண்ணும்போது இதுக்கு மேல போகணும்னு சொன்னாங்க. ஒரு 90 மேல போனா சொன்னீங்க. காலையில அந்த லோ உடையில ப்ரோ. காலையில வந்து இதுவா தானே இருந்துச்சு, ஐபி லோ ஐபி ஐயா தானே போட்டிருந்தது. ஸோ அதனால நான் அப்டேட் பண்ணல. ஓகே சார். ப்ரோ நிறைய இருக்க டவுட் இருக்கா? சார் அந்த மே மந்த் அந்த பொசிஷன் காட்டுனீங்களா? பார்க்கல. ஆமாம் சார், ரெக்கார்டிங்ல பாருங்க. இல்லை சார், நான் பார்த்துதான் இருந்தேன் சார். நான் அந்த கொஞ்சம் பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா மே கீழே போனா மார்ச் சார் ஏப்ரல் 13 மேலே வருது. நல்லாவே என்ன பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், கேபிட்டல் இல்லாதனால ஒர்க் அவுட் ஆகுது சார். ஆமாம், அது நல்லா தான் இருக்கு. நேற்று 1 லட்ச ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 85,000 இருக்கு, அவ்வளோதான். அது கேபிட்டலே நான் லாக் பண்ணிருக்கேன் வந்து ஒரு 5 லட்ச ரூபா தான். எஸ் சார், அதனால ஒர்க் அவுட் ஆகுது சார். இப்போ நான் பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால. இல்லை அதான் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா கரெக்டாக அது ரூல் படி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். மார்க்கெட் எப்படி போனாலும் அது ரூல் பேஸ்டாக போயிட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும். சரி, இதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நான் காலையில் கட் பண்ணிட்டேன், நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. நான் ஜென்ரலாக பேசும்போதே சொல்லியிருந்தேன், இது கரைஞ்சிச்சுனாலே கட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அந்த வீக்லி டிஸ்கஷன். ஓகேவா? இது கிட்டத்தட்ட 90% கரைஞ்சிச்சு, இதுவும் 90% கரைஞ்சிச்சு. அதனால நான் பண்ணிட்டேன், அடுத்த வாரத்தில் செல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். டீரிஷன்றதுனால ஒரு லாட்டு சேர்த்தே செல் பண்ணுறேன். அது போனதுலேருந்து ஒரு லாட்டு சேர்த்து தான் செல் பண்ணுறேன். இப்போ பொசிஷன் எப்படி இருக்கு அவ்வளோதான். நாளைக்கு என்னன்றது நாளைக்கு பார்ப்போம். நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சரி. சார் இப்போ நீங்க ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் ஸ்டாப் லாஸா கொண்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல சார் 520க்கு. ஆமாம், அதுதான் இப்போ இதை வந்து கட் பண்ணி வெளியில எடுத்துட்டு வேற போட்டிங்களா? வேற பை செல் பண்ணி? ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் ட்ரேட் பண்ணுறதே இல்லை மேடம். நான் வந்து என்னன்னா, நான் டீரிஷாக வச்சுப்பேன். நான் அது வேணும்னா அதை தான் அந்த 520 மேலே வந்து நான் என்னோட கால்ஸ் எல்லாம் கட் பண்ணி வெளில போட்டேன், அவ்வளோதான். அதுதான் சார் கேட்டேன் எப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அது நீங்கள் காலையில் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும்ல, ஸ்டார்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி ஃபார்ம் ஆச்சா ஃபஸ்ட்டு. ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட்டு இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபிப்னாசி போட்டு பாருங்க. இந்த ஐகோ இந்த லோக்கம் ஃபிப்னாசி போட்டிங்கனாலே அதே வந்து 33க்கு வந்து இந்த இடத்துல வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் நான். ஓகே. ஏன்னா அங்கே நடுவில் எங்கேயுமே இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் ஆக்க முடியாது, நம்ம செல்ல இங்கே தான் வச்சோம் கரெக்டாக நேற்று. ஆமாங்க சார். அதனால நான் வந்து இந்த மிட்ல 520 மேலே வச்சிருந்தேன். எப்போ இந்த ஹை தாண்ட ஆரம்பிச்சதும் அப்பயே வந்து நான் கால்ஸ் வந்து ஹெவியாக மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கட் பண்ணி போட ஆரம்பிச்சேன். ஓகே சார். ஆனா நீங்க அந்த ஹை ஐபி ஹை இல்ல நீங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா தாண்டறதுக்கு முன்னாடி சொன்னீங்க சார். ஆமா, இந்த இடம் பாத்தீங்கன்னா தெரியும். பல இடத்துல ஸ்விங்கா பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல. நான் காலையில இங்க வைக்கல. நான் அதான் ஒரு உரம் உடையும் நினைச்சேன். ஆனா நல்லா போச்சு. லோ உடைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி அது உடையாதுன்னு நினைச்சேன். ஆனா நல்லா போச்சு. அதனால ரெஃபரன்ஸ்க்கு வந்து இந்த இடம் வச்சிருந்தேன் 520. ஓகேங்க சார். நான் யோசிச்சேன் அப்ப அதுக்கும் மேல போயிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு யோசிச்சேன். கண்டிப்பா நீங்க யோசிக்கவே தேவையில்ல. நான் பாருங்க, நான் ஜியோ ஒரு தடவை கேட்டாரு. அப்பயே நான் சொன்னேன், இந்த ஹை தாண்டிச்சுனாலே நான் என்ன காலிச்சுனாலும் சரி தரத்தரம் கொண்டு போயிட்டே இருப்பேன். அது லாஸ் ப்ராஃபிட்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், இங்க பாருங்க 395லேருந்து 700 சரியா 300 பாயிண்ட் நான் மாட்டின்னு இருப்பேன் ஆப்ஷன் செல்லிங்ல. ஓகேங்க சார். அதனால நான் கட் பண்ணி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்னவோ அதுக்கானதை பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு புட்டு வந்து இப்போ இங்கே வச்சிருக்கேன், இங்கேயும் வச்சிருக்கேன் புட்டு, அவ்வளோதான். சப்போர்ட்ல வச்சிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க ஒன்று வச்சிருக்கேன் பொசிஷன்ஸ். நாளைக்கு திரும்பி மேலே போச்சுன்னா மாத்திடுவாங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். இப்போ வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? சரி, இப்போ மார்க்கெட் மூவா எப்படி இருக்கு? ஒரே குழப்பமா இருக்கா? பயங்கர ஃபாஸ்டா இருக்கு சார். இல்லைங்க சார், நல்லாவே தான் சார் இருந்தது. ஆக்சுவலா அந்த மார்னிங் அந்த 280 உடஞ்ச உடனேவே
கொஞ்சம் அப்சைட் மூவ் வருங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க சார். 22 to 280. ஸோ அது நான் 550 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் 700 போயிடுச்சு. இல்லை நான் நேற்றே சொன்னேன்ல, இது வரும், இங்கேருந்து வரும், இந்த இடத்துல டிப் அடிக்கும், லைட்டாக அந்த லோ அடிக்கும், பேனிக் கிரியேட் பண்ணி மேலே போகணும். ஆனால் நானும் இவ்வளோ பெருசாக மேலே போகணும் எதிர்பார்க்கல. நான் வந்து இங்கே எங்கன்னா நிற்கும் தான் எதிர்பார்த்தேன். இந்த கேப்பில் நின்றோம் பொறுமையா அதான் சார் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அது பெரிய கேண்டில் அது போயிடுச்சு. இப்போ ரேஞ்ச் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 950 மேல ஓபன் பண்ணா 23,400 வரைக்கும் போயிருமா சார்? ஃபர்ஸ்ட் 950 மேலே போடும் சார். ஓகே. இதுவும் வந்து நியூஸ் ஃப்ளோல தான் மேல வந்துச்சுன்னு சொல்றாங்க சார். அந்த ருப்பி வந்து ஏதோ ஸ்ட்ராங் ஆச்சு. மேடம் தெரியாது மேடம். பாருங்க, இந்த பாலுக்கு ஒரு நியூஸ் சொல்லுவாங்க, இந்த ரைஸ்க்கு ஒரு நியூஸ் சொல்லுவாங்க, இந்த பாலுக்கு ஒரு நியூஸ் சொல்லுவாங்க, இந்த ரைஸ்க்கு ஒரு நியூஸ் சொல்லுவாங்க. சரியா? நியூஸ் முன்னாடி நான் போறது இல்லை. நான் வந்து ஸ்ட்ரக்சரா போறேன், அவ்வளவுதான். மீதி அதுக்கப்புறம் எதனால உங்களை மாதிரி ஆளுங்க சொன்னாதான் நியூஸ் எனக்கு. ஆனா காலையில நீங்க அந்த 190 டன் போட்டது வந்து சம பாயிண்ட் சார். அது இல்ல நேற்று டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா தெரியுமே. நான் தான் இங்க சொன்னல, பாட்டம் ஃபார்ம் இங்கதான் வரும். அந்த இடத்துல பாட்டம் ஃபார்ம் ஆகும்போது விக்ஸ் மட்டும் ஹெவியா போகக்கூடாதுன்னு சொன்னல. அதுக்கேற்ற மாதிரி ஹெவியா போல விக்ஸ். ஸோ அதுல இருந்து பொறுமையா இங்க வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் போட்டேன் 210 மேலேயே வந்து இங்க குரூப்ங்கிறதுனால என்னால இன்னும் கம்ப்ளீட்டா புரிஞ்சிக்க முடியல. ஆனா இருந்தாலும் ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுது. இல்ல பொறுமையா பாருங்க. நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்றேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து அதுவா மார்க்கெட் என்ன பண்ணுதோ அது ஃபாலோ தான் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகேங்க சார். ஏன்னா நானும் புட்வியூல தான் இருந்தேன் நானுமே. அந்த 190 டன் நீங்க போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் அலர்ட் ஆனேன். ஆமா சார். அது இந்த செல் இல்ல, நேற்று இந்த செல் வந்துச்சு. இந்த செல் இந்த ஸ்டாப் லாஸ்க்கு என்ன பழைய ஸ்விங்கி தான். நானும் இப்போ நேற்றுன்னு சொன்னல, இந்த லோக்கம் இந்த இடத்துலயும் வச்சிங்க, அதுக்கிட்ட வந்ததுன்னா புக் பண்ணுங்க சொன்னேன். ஐபி லோ வந்துச்சு, அது ஐபி லோ உடஞ்சது. ஸோ அது அகைன் திரும்பி வந்து இது மேலே வந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சுன்றது மட்டும் புரிஞ்சது, அவ்வளோதான். ஓகேங்க சார். சார் விக்ஸ் வந்து ஹை வோலடைலா இருக்கு. இப்போ வந்து அது நார்மல் ஆகும்னா அது எவ்வளவு 20 18 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்கலாமா? இல்ல இன்னும் கிருப்பா என்னன்னா, சில மார்க்கெட் மேலே போனால் விக்ஸ் கூலாக போகணும், ஆகாமல் இருக்கு. அது எப்போ வந்து நார்மலாக நடக்குதோ அப்போ தான் வந்து எல்லாம் முடிஞ்சுக்கணும். இப்போ நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், திரும்பி வந்து 28 29 ஆகிடும். ஒரு வேலை பேச்சுக்கு நியூஸாக கேப் டவுன் ஆச்சுன்னா எப்போ வந்து இந்த விக்ஸ் வந்து ஜென்ரலாக என்ன ஆகும்னா, கீழே வரும்போது விக்ஸ் ஏறும், மேலே போகும்போது கூலாக போகணும். இப்போ இந்த இடத்துல வந்து எங்கேயுமே மேலே போகும்போது கூலாக போகல, மேலே போகும்போது கூலாக போகல. இது எப்போ நார்மல் ஆகுதோ அப்போ தான் வந்து நீங்கள் நார்மல்னு எடுத்துக்கலாம். இல்லை நியூஸ் முடியணும், அவ்வளோதான். ஒன்றும் நியூஸாக பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி பவுன்ஸ் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா 15% 20% கரையும் மார்க்கெட். கரையில் ஓகே சார். சரி, ஓகே கைஸ், பார்ப்போம். கிரேட். நல்லா லாங் வீக்கெண்ட் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம மண்டே பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. பை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.